ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஒரு Aariwingsworld. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ரெகுலர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்ட ஒரு கொஷின்ஸ் அதுதான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பிகாஸ் நம்ம Aariwingsworld மேக்ஸிமம் ஆரி ஒர்க் தவிர ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு பாட்னெக்லேருந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி ஸ்லீவ் பார்ட்டில் எங்களுக்கு நார்மலாக உள்ள ஸ்லீவ் தான் பண்ண தெரியுது. பட் வந்து வி டைப்பில் வந்து எங்களுக்கு வி ஸ்லீவ் வந்து கொடுத்தா எங்களுக்கு எப்படின்னு பண்ண தெரில. ஸோ அந்த மார்க்கிங் மட்டும் எங்களுக்கு எப்படின்னு வந்து தனியாக பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிகாஸ் நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய ஆரி ஒர்க் டிசைனை விட அந்த ஸ்லீவ் பார்ட் வந்து வி ஸ்லீவ் டைப்பில் ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் கிராண்டாக காட்டும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ச் டேப் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஸ்லீவ் பார்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 இன்ச்சு. ஸோ 12 இன்ச்சுன்னா அதில் பாதி எவ்வளோ? ஸோ 12ல் பாதி வந்து 6. ஸோ 6 இன்ச்சுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதில் இருந்து மேலே இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே பாருங்கள், 1 இன்ச்சுக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பாயிண்ட் வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்து வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக இந்த இடத்துல இந்த மாதிரி வி, அதாவது ட்ரையாங்கிள் டைப்பில் வந்து போடுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து ட்ரையாங்கிள் வரணும். ஸோ ஒரு குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் போட்டாச்சா? ஓகே. ஸோ அதுக்காக இப்படியே வந்து போட்டுக்கணும் அப்படி கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து எஸ் டைப்பில் வரணும். ஸோ எஸ் போடுவீங்க இல்லையா? ஸோ எஸ் கேட்டகரியில் வரணும். ஸோ எப்படி வரணுங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த பக்கத்து கீழே இருந்து இந்த பக்கம் கீழே போய் இந்த பக்கம் மேலே வரணும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் நீங்கள் கொண்டு போகணும். கீழே இந்த பக்கம் அடிபாகம் கொண்டு போனீங்களா, இங்கேயும் அடிபாகம் கீழே போய் மேலே வரணும். ஸோ எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இங்கே மேலே வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ மேலே லைட்டாக 1/2 இன்ச்சுக்கு மட்டும் இப்படி ஹைட்டை தூக்கி, அதே மாதிரி இதுக்கு கீழே 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இறக்கிடணும். சரிங்களா? இந்த இடத்துல லைட்டாக வந்து எஸ் டைப்பில் வந்து வரணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து அழகாக அந்த மாதிரி எஸ் கேட்டகரியில் நம்ம போடணும். சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு இப்போ நான் சொன்னது தெளிவாக புரிஞ்சிச்சா? அதாவது இங்கே இருந்து 1/4 இன்ச்சு கீழே இறங்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி கீழே 1/4 இன்ச்சு இறக்கிருக்கீங்களோ அதே மாதிரி மேலேயும் வந்து 1/4 இன்ச்சு வந்து மேலே ஏற்றிருக்கணும். இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒன்று போட்டு இந்த பக்கத்து ஏதோ மாதிரி ஒன்று போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. ஸோ இதே மாதிரி தான் போடணும். ஸோ இதில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீழே எப்படி இறங்கி இருந்திருக்கோ அதே மாதிரி கீழே 1/4 இன்ச்சுக்கு இறக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி இறக்கிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து மேலே வந்து மேத்திக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதை வந்து எப்படி கொண்டு போகணும், இப்படி போய் அழகாக இந்த மாதிரி வந்து பழச்சி விடணும். அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, அப்படியே கொண்டு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அழகாக வந்து ஜாயின் பண்ணணும் வி நெக்குக்கு. ஸோ இப்போ இந்த டைப்பில் தான் நீங்கள் வந்து கழுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறையா வந்து பாட்னெக் டிசைன் வந்து பண்ணுறீங்கல்ல. ஸோ அதுலலாம் உங்களுக்கு இந்த பார்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டாவே அழகாக வந்து நீங்களும் வந்து இப்போ நிறையா யூ நெக் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி யூ நெக்குக்கு இந்த வி கட்டிங் பண்ணுறதுக்குமே இந்த ப்ரொசீஜர் தான். லைட்டாக பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அழகாக வீநெக் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் கீழே இருந்தால் இதுவும் வந்து கீழே தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இது மேலே இருந்தால் இதுவும் வந்து மேலே தான் இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்து பண்ணலாம். ஸோ இதை விட இன்னொன்று ஒரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை கூட நீங்கள் 2 டிவைடாக வந்து பிரிச்சுக்கலாம். பிகாஸ் நிறைய பேர் வந்து இங்கிட்டு வந்து பெருசாகவும் இங்கிட்டு இந்த இடத்த வந்து சிறுசாகவும் வந்து கூட போட்டுடலாம். ஸோ இந்த ஒரு ஐடென்டிஃபைக்காக நீங்கள் வந்து இதில் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 6 6 12 நான் பிரிச்சிருந்தேன் இல்லையா? இதில் நீங்கள் கொஞ்சம் பாதி கூட 3 அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிச்சிடலாம். ஸோ இந்த 6ல் பாதி வந்து 3. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், ஸோ இந்த 6ல் பாதி 3 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த 3 இன்ச்சுக்கு கீழே வளைச்சி அந்த 3 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி போட்டுக்கலாம். ஸோ இது கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸாக இருக்கும். அதே மாதிரி மெத்தடில் இங்கே வந்து 3 பாயிண்ட்டுக்கு வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல 3 இறக்கி மேலே வந்து 1/4 இன்ச் மட்டும் மேலே 3 இன்ச்சுக்கு வந்து ஏற்றிக்கலாம். ஸோ அப்போனா இது வந்து இந்த சென்டரில் வரக்கூடிய வித்து வந்து உங்களுக்கு ரொம்ப ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 1 வந்து இதோட ஹைட் வந்து இந்த இடத்துல 1 இன்ச் இருக்கணும்.
ஸோ இதோட அகலம் வந்து சைடில் ரெண்டும் சேமாக தான் இருக்கணும். ரெண்டாவது வந்து இது ரெண்டும் கீழே இருக்கணும், அடுத்தடுத்து உள்ளது ரெண்டும் மேலே இருக்கணும். அந்த ஒரு கேட்டகரி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா, மேம் இந்த வி ஸ்லீவில் வந்து இப்போ இவ்வளோ பெரிய கையில் நீங்கள் 1 இன்ச்சு மேலே ஏற்றிட்டீங்க இல்லையா? அப்போ மேலே ஏற்றிட்டிங்கன்னா 1 இன்ச்சு குறைஞ்சி போயிடும் ஸ்லீவோட பாட்டு. அப்போ நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது? அப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் ஒர்க் பண்ணணுமா, இல்லை இதே ஸ்லீவுக்கு அப்படியே ஒர்க் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ரொம்ப ரொம்ப குட் கொஸ்டின். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட சென்ட்ரு பார்ட் வந்து மேலே இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல 1 இன்ச்சு நீங்கள் கூட்டுறீங்க அப்படிங்கிறனால இதோட மேலே இந்த மாதிரி 1 இன்ச்சு வந்து லைட்டாக வந்து மேலே தூக்கிக்கணும். ஸோ இங்கே வந்து எவ்வளோ தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தூக்கிட்டு, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், எப்பயும் போகிற அளவோட இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சென்டரில் மட்டும் நீங்கள் தூக்கி வச்சு பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் சொன்னது நல்லா தெளிவாக புரிஞ்சுச்சா? ஸோ ஒரு வீடியோலையே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இது எப்படி வந்து வி டைப்பில் வந்து பண்ணுறது, ரெண்டாவது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக அந்த நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸை நான் வந்து நல்லா தெளிவாக கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நீங்கள் பாயிண்ட் வந்து தூக்கி வச்சு சென்டரில் மட்டும் நீங்கள் தூக்கி வச்சு பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் பார்ட் வந்து கரெக்டாக வந்துடும். அவங்க கேட்கக்கூடிய டிசைனும் வந்து அழகாக நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்க அந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனி டைம் நான் உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணிடுவேன். ஓகேவா? அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இந்த டிசைனில் ஸ்லீப் பார்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பபாய். ஹாவ் யூ நைஸ் டே. பபாய்.